இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி ராகி தோசை. நல்ல ஆரோக்கியமான ஒரு காலை உணவு. இதுக்கு அரிசி கிடையாது, அரிசி இல்லாமல் வெறும் ராகி, உளுந்து, கோதுமை மாவு இது 3ஆல் செய்யக்கூடிய இந்த தோசை நல்ல கிறிஸ்பாக க்ரன்ச்சியாக வரும். அதே மாதிரி என்னோடய சேனலில் இன்னும் நிறைய ராகி ரெசிபீஸ் இருக்குது. இந்த ராகி ரெசிபீஸோட பிளேலிஸ்ட்டோட லிங்க் இந்த வீடியோ முடியும் போதும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். நேரம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். சரி வாங்க, இனி நம்ம இந்த கிறிஸ்பி க்ரன்ச்சி ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்து கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு ரெண்டையும் நல்ல தண்ணி ஊற்றி அலசி அந்த அழுக்கெல்லாம் போன பிறகு நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்க போகிறோம். ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே போதும். இப்போ இந்த ஊறின உளுந்தை நீங்கள் மிக்சிலையோ கிரைண்டர்லையோ போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் உளுந்து அரைக்கிறதுக்கு கிரைண்டர் எடுத்திருக்கேன். அது உளுந்து அரைகிற நேரத்துக்குள்ளே 1 கப்பு ராகி மாவும் 1 கப்பு கோதுமை மாவும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கொஞ்சம் கலக்கி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் ஒரு மாவு அரைக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னால் இந்த கோதுமை மாவையும் ராகி மாவையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உளுந்து நல்லா அரைப்பட்டாச்சு. இனி இந்த அரைப்பட்ட உளுந்து கூடவே இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச கலவை இருக்குது பாருங்கள், அதையும் சேர்த்து ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு 10 நிமிஷம் ஓடினா போதும். இது கூடவே நான் 1 டீஸ்பூன் உப்பும் போட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. அரைச்ச உளுந்து, நம்ம ராகி, கோதுமை மாவு, உப்பு எல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதை நான் ஒரு 8 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் நம்ம இதை புளிக்க வைக்க போகிறோம். உப்பு நீங்கள் அரைக்கும் போது சேர்க்கணும்னு இல்லை, மாவு அடுத்த நாள் புளிச்சு தோசை சுடுறதுக்கு முன்னால் கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் மறந்துடுவேன், அதனால நான் அரைக்கும் போதே சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்ல அடுத்த நாள் நல்லா நுரைச்சி புளிச்சிருக்கு. இப்போ நம்ம மாவு ரெடி. இனி இதை தோசைக்கல்ல நான் இன்றைக்கி பேப்பர் ரோஸ்ட்டாக போட்டு எடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் இதில் நல்ல ஒரு கரண்டி மாவு தோசைக்கல்ல விட்டு இந்த மாதிரி கரண்டியோட பின்பக்கத்தாலேயோ அல்லது இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஏதாவது ஒரு கிண்ணத்தை வச்சு இதை நீங்கள் எவ்வளவு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே எந்த எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ பயன்படுத்துகிறது நல்லெண்ணெய், நெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சரி, நம்ம தோசை இப்போ ரெடி ஆயாச்சு. நம்ம இனி இதை எடுத்துடலாம். நல்ல மொறு ராகி தோசை ரெடி. சரி, இன்னும் ஒரு தோசை நம்ம அந்த கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி கிறிஸ்பாக வருதா அப்படின்னு பார்க்கலாம். தோசையோட டெக்ஸ்சரெல்லாம் நம்ம அரிசி மாவு தோசை அதோட சேம் டெக்ஸ்சர் மாதிரி தான் இருக்குது. நல்லா அழகாக நம்ம ரெகுலர் அரிசி தோசை எப்படி நம்ம புளிக்க வச்சு எப்படி தோசை செய்வோமோ அதே ப்ரொசீஜர் தான். ரொம்ப அருமையாக இருக்குது. வாங்க இனி இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. இதில் நம்ம அந்த கோதுமை மாவுலாம் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்லலைன்னா யாரும் அதை நம்ப மாட்டாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இது இந்த மாதிரி பேப்பர் ரோஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, நல்ல அந்த சாஃப்ட் குண்டு தோசை செய்கிறதுக்கும் அந்த மாவு நல்லா இருக்குது. அதே மாதிரி என்னுடைய சேனலில் இந்த ராகி ஆப்பம் ரெசிபி இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ராகி ஆப்பம்க்கு இப்படி ஒரு டேஸ்ட் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலில் ராகி ரெசிபீஸ்னு இருக்கக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இன்னும் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. இது ராகியில் பண்ணக்கூடிய ராகி இட்லி, இடியாப்பம், சப்பாத்தி, புட்டு, இன்ஸ்டன்ட் தோசை, பூரி, இந்த மாதிரி நிறைய ராகி ரெசிபீஸ் இருக்குது. அப்போ நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு 1-2 ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்ததா இல்லையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.